படம் கலர்ஃபுல்லாக இருக்குண்ணா, கலர்ஃபுல்லாக இருக்குது, ஜாலியாக இருக்குது. ஃபேமிலியோட வந்து நீங்கள் ஜாலியாக வைப் பண்ணலாம், அந்த அளவுக்கு இருக்குது, நல்லாவே இருக்குது. கான்செப்ட் வந்து மாமா மச்சான் உறவு, அம்மா சென்டிமெண்ட்டு, ஒரு ஜாலியாக ஊருக்குள்ளே வந்து சலம்புல அந்த வம்புகளை இழுத்துக்கிட்டு ரகலை பண்ணிட்டு சுற்றிட்டு இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு இது. கிட்டத்தட்ட ஒரு பருத்தி வீரனில் எப்படி வந்து கார்த்திக் சாரோ சரவணன் சாரோ ஒரு அமர்க்களம் பண்ணுவாரோ அது மாதிரி அவனோட ஒரு அமர்க்களம் இந்த படத்தில் இருக்குது. சரத்குமார் சார், சண்முக பாண்டியன் ஒரு ஹீரோ, சரத்குமார் ஒரு ஹீரோ, யுவன் சங்கர் ராஜா இன்னொரு ஹீரோ, அப்படி சொல்லலாம். ரொம்பவே நல்லா இருக்கு. ஏன்னா எனக்கு என்னன்னா சண்முக பாண்டியன் வந்து இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும், ஹரி சார் கிட்ட பண்ணணும். ஹரி சார் வந்து பார்த்தோம்னா ஒரு ஃபேமிலியை வந்து உட்கார வச்சு அவரோட ஸ்க்ரீன் பிளேல இதுதான் எனக்கு சண்முக பாண்டியன் வந்து தாமிரபரணி பண்ண டைமில் வந்திருந்தாருன்னா விஷால் இன்னைக்கு என்ன லெவலில் இருக்கிறாரோ அந்த லெவலில் இருந்திருப்பார். ஒரு சண்டைக்கோழி வந்த டைமில், ஒரு தாமிரபரணி வந்த டைமில் கண்டிப்பாக தாமிரபரணி, வேல், ஆறு இது மாதிரியான ஒரு ஸ்கிரிப்ட் சண்முக பாண்டியன் அவரை வச்சு ஹரி சார் பண்ணணுன்றதை நான் ஒரு ரெக்வஸ்ட்டாகவே சொல்கிறேன். நல்ல ஒரு ஆக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு ஆக்டராக இருக்கிறார் சண்முக பாண்டியன். நல்லா இருக்கு. அது அந்த அம்மா சென்டிமெண்ட்டை இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக வச்சுருக்கலாம். நடிகை ஸ்ரீரெட்டி இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. உண்மையாக அந்த அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மரியாதையை கொடுத்துருக்காங்க இந்த படத்தில். அவங்களோட ரோல் வந்து நல்லா இருக்குது. ஒரு 3 சீன் தான் வருவாங்க, 2 சீன் தான் வருவாங்க. ஸ்ரீரெட்டி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்களெல்லாம் இன்னும் நல்லா யூஸ் பண்ணணும். அவங்கள வேறு மாதிரியே வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அவங்கள இது மாதிரி குடும்ப ஃபேமிலி சப்ஜெக்ட்லேயே அவங்கள யூஸ் பண்ணால் நல்லா இருந்துச்சு, நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸ்டண்ட்டு தான், சண்முக பாண்டியன் ஸ்டண்ட்டு சொல்லவா வேணும், படைத்தலைவன்லேயே பின்னிருப்பார். இந்த படத்தில் இன்னும் கொஞ்சம் மிரட்டி விட்டார். தி அண்டர்டேக்கர், அதாவது தமிழ் சினிமாவின் அண்டர்டேக்கர் அப்படின்னு சொல்லலாம் சண்முக பாண்டியனை. அப்படிதான் இருக்காரு ஆள். ஹைட்டு, அந்த முடி இன்னும் லென்த்து விட்டு ரவுண்டு கேப் போட்டு வந்தாருன்னா, பெல் சவுண்டு போட்டு வந்தால் தி அண்டர்டேக்கர்னு சொல்லலாம். அப்படி இருக்கு, நல்லா பண்ணிட்டு இருக்கிறாரு. காமெடி தான் பயந்துட்டு இருந்தேன், என்னடா இது காமெடி கிரிஞ்ச் ஆகிடுமோ ஏதாவது அப்படின்னு யோசித்தேன். பார்த்தா இவர் வராரு, யார், நம்ம முனிஷ்காந்த், காளி வெங்கட், ஜார்ஜ் மரியான், இது ஒரு காமெடி. இதை தாண்டி இந்த A1 படத்தில் ஹார்ட் டிஸ்க் நனைஞ்சு போச்சுன்னு சூடு காமிச்சிக்கிட்டே ஒருத்தர் வருவார் பாருங்க. ஒருத்தர் மகாராஜாவில் கூட போலீஸ்னு வருவார். அவர் ஒரு காமெடி பண்ணியிருக்கிறாரு, அது ரொம்பவே நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இதை தாண்டி சரத்குமார் சார் படம் ஸ்டார்டிங்லேருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் நான் பண்ணுறேன், நான் ஜாலியாக கொண்டு போகிறேன், நீங்கள் வேடிக்கை மட்டும் பாருங்கன்னு சரத்குமார் சார் இறங்கி பண்ணியிருக்காரு. இன்ட்ரோடக்ஷன் சீன், அந்த மாசு இன்டர்மிஷன், ஒரு மாஸ் ஹீரோவோட படத்தில் ஒரு இன்டர்மிஷன் எப்படி இருக்குமோ சேம் அந்த மாதிரி ஒரு இன்டர்மிஷன் பிளாக் நல்லா இருந்துச்சு. ஃபேமிலிக்கான படம் தான். நம்ம இந்த கன்று சுடுறது வெட்டுறது இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன்லாம் அந்த மாதிரி இல்லை, கம்ப்ளீட் ஃபேமிலி, கலர்ஃபுல் ஒரு ரூரல் படம்.